Taste Daily. Taste the Daily. உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வடிவேல் காமெடியில் வர மாதிரி இந்த நியூஸை பார்க்குற எல்லாருக்குமே என்னடா எனக்கு ஒரு கல்யாணம் கூட நடக்க மாட்டேங்குது, இவங்களுக்கு என்ன 5 கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணாவும் ஒரு சைடு இது போயிட்டு இருக்கு. இவன் எப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி தன்னோட பேரை வந்து மாற்றிட்டாங்க. இவங்களோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்ற பேரை வந்து மாற்றிட்டு 2017 தான் இந்த நெப்போலியன் கூட பழகியிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, சிவசந்திரன் என்பவரை கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண பிக்சர்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலம்பரசன், 2வதாக வந்து நெப்போலியன், 3rd வந்து ராஜா, அதுக்கப்புறம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. அது 4வது திருமணம். அதுக்கப்புறம் வணக்கம் மேம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீர்காழியில் ஒரு பெண் கிட்டத்தட்ட 5 பேரை திருமணம் பண்ணி ஏமாற்றிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், கல்யாண ராணி மோசடின்ட்டு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பெண் சொன்னது தான் விசித்திரமாக இருந்திருக்கு. நான் 5 பேரை ஏமாற்றலை, 5 பேரையும் நான் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சொல்லுங்கள் மேம், இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு? இந்த வழக்கு வந்து சீர்காழி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவரோட பெயர் வந்து நெப்போலியன். இந்த மாதிரி ஒரு பெண் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2017 வருஷத்தில். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் என் கூட குடும்பம் நடத்துனாங்க. நாங்கள் சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். சென்னைக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஆளே காணோம், அவங்கள ரீச் அவுட்டும் பண்ண முடியல, எங்கே இருக்கிறாங்க என்னன்னே தெரியல. இப்போ வந்து ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, சிவசந்திரன் என்பவரை கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண பிக்சர்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க, எஃபி இன்ஸ்டாலெல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இமீடியட்டாக போலீஸ் வந்து அந்த பெண்ணை போய் கூப்பிட்டுட்டு வரதுக்கு போகிறாங்க. அப்போது சிவசந்திரன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ சிவசந்திரன் யாருன்னா, அவர் வந்து ஒரு தனியார் வங்கியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரமில் இருக்கக்கூடிய ராஜமுத்தையா மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கும் போது தன்னை வந்து மருத்துவர்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவங்களோட பேர் வந்து நிஷாந்தி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் 20ஆம் தேதி நடந்திருக்கு. அந்த கல்யாணம் நடந்த பிக்சரை பார்த்த நெப்போலியன் தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு. உடனே நிஷாந்தியை வந்து கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறையா அதிர்ச்சியான சில விஷயங்கள்லாம் வருது. லைக் வடிவேல் காமெடியில் வர மாதிரி இந்த நியூஸை பார்க்குற எல்லாருக்குமே என்னடா எனக்கு ஒரு கல்யாணம் கூட நடக்க மாட்டேங்குது, இவங்களுக்கு என்ன 5 கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னாகவும் ஒரு சைடு இது போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆக்சுவலாக நடந்திருக்குன்னா 2010 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிலம்பரசன் என்பவர் கூட கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் 2010 நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அப்போது ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கணவர் வந்து இறந்து போயிருக்காரு. இறந்து போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன வயசு தான் போல். ஸோ அந்த இறந்து போன கணவருடைய அண்ணன் வீட்டில் தன்னோட மகளை விட்டுட்டு மகனை மட்டும் அழைச்சிட்டு இவங்க அம்மா கூட இவங்க குடியிருந்திருக்காங்க. இருக்கும்பொழுது தன்னோட பேரை வந்து மாற்றிட்டாங்க. இவங்களோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்ற பேரை வந்து மாற்றிட்டு வேறு பேரில் வந்து 2017 தான் இந்த நெப்போலியன் கூட பழகியிருக்காங்க. பழகி அவங்கள கல்யாணம் பண்ணி 2021 ஏமாற்றிட்டு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் 2021 அதே கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ராஜா என்பவர், அவர் வந்து 2021 அவரையும் திருமணம் செய்து அவங்க கூடயும் பழகிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் காண போயிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கேட்கும்போது அவங்களே ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலம்பரசன், 2வதாக வந்து நெப்போலியன், 3rd வந்து ராஜா, அதுக்கப்புறம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. அது 4வது திருமணம். அதுக்கப்புறம் தன்னை வந்து மருத்துவராக வந்து தன்னை வந்து இவங்க வந்து டாக்டர்னு போய் சொல்லி, ஆமாம் டாக்டர், செவிலியர், நர்ஸ் அப்படின்லாம் சொல்லி பெயரையும் மாற்றி சொல்லி தான் இவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கல்யாணம் பண்ணி அங்கேருந்து வெளியில் வந்திருக்காங்க. வரும்போது அவங்க கூட இருக்கும்போது அங்கே வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே, நகைகள் இல்லை பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த நியூஸ் வெளியில் வந்ததும் நெப்போலியன் சீர்காழி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சிவசந்திரனுக்கும் விஷயம் தெரிய வந்ததுனால அவருமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து என்னையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து அவர் சார்பாகவும் அவர் கொடுத்துருக்காரு. மேலும் வரும் நாட்களில் மேபி வேறு எங்கேயாவது யாராவது ஏமாற்றிருக்காங்க இல்லை பண மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் இதில் வந்து அடிஷ்னலாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிகாஸ் இப்போ கம்ப்ளைண்ட் தண்டர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவங்கள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க.
பட் மேலும் சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வேற எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் தெரிய வரும். இந்த நியூஸ் வெளியில் வந்ததும் எல்லா இடத்துலையுமே, எல்லா டீ ஷாப்ஸு, எல்லா புக்ஸ், எல்லா யூடியூப்ஸ், செய்தியில் எல்லாத்துலேயுமே இந்த நியூஸ் வந்துச்சு. அவங்களோட புகைப்படங்களும் நல்லா ரொம்ப பெருசாக எக்ஸ்க்ளூசிவ்ஸ்லாம் எல்லா கடைகள்லையும் போட்டு வச்சுருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி போடுறாங்கன்னா, யாராவது பார்த்துட்டு இந்த மாதிரி ஏமாந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூஸை ஃபஸ்ட்டு மெயினாக வெளில சொல்கிறதுக்கான ரீசன். அடுத்த நாள் வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 பேரையும் வந்து நான் ஏமாத்தல, அதாவது பிடிச்சி தான் கல்யாணம் அதாவது பண்ணிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டோன்னா அப்புறம் என்ன, ஏதாவது அவங்க சொல்லி தானே ஆகணும் கேட்குற பதிலுக்கு. அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண செத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தரை லவ் பண்ணேன், அது பிடிக்கலன்ட்டு வெளில வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு திருமணத்துலேருந்து வெளியில் வரோன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. சட்டப்படி தான் நீங்கள் வெளியில் வர முடியும். டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணால் அது வந்து சட்டப்படி குற்றம் இல்லையா? கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சட்டப்படி நீங்கள் வந்து விவாகரத்து வாங்காமல் ஒரு திருமணத்தை அப்படியே விட்டுட்டு இன்னொரு திருமணத்துக்கு அப்படியே ஜம்ப் ஆகிட்டுறது, அதுவும் சொல்லாமல் நீங்கள் விஷயத்தை ஃபேக்ட்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் பண்ணுறது, கண்டிப்பாக அது வந்து இப்போ இன்கேஸ் அவருக்குமே தெரிஞ்சிருந்து இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணியிருந்தா அந்த ஆல்ரெடி ஏமாந்தவர் அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெப்போலியன் வந்து சிவசந்திரனுக்கு வந்து ஆல்ரெடி நெப்போலியன் கூட கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருந்தா நெப்போலியன் வந்து சிவசந்திரன் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியும். பட் இந்த கேஸில் அவருக்குமே விஷயம் தெரியாது. ஸோ அந்த காரணத்தினால இவங்க மேலே மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸோ அதனால் நம்ம ஒரு திருமணத்துக்குள்ளே போகிறனாலும் சரி, ஒரு திருமண இது வருது, ஒரு வரன் வருது அப்படின்னாலுமே சரி, இதெல்லாம் நான் எப்போவுமே நான் சொல்கிறது தான். லைக் எல்லா விவரமும் அவங்களோட பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. அண்ட் ஆல்சோ சில பேர்லாம் வந்து இப்போல்லாம் பே ஸ்லிப் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் சைடில் வந்து வேதனைப்படுறதை நம்ம பார்க்குறோம். பட் அதை வேற ஆங்கிள்லையும் நீங்கள் பார்க்கணும். வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கிறது தப்பு இல்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வந்து ஒரு 2 lakhsக்கு மேலே சேலரி எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி பே ஸ்லிப் வந்து ஃபோட்டோஷாப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுக்குற கட்டாயம் ஏற்படுது. அதை தாண்டி வேற ஒரு ஆதார் கார்டோ இல்லை அதை தாண்டி வேற ஒரு ஐடி ப்ரூஃப். ஸோ சில பேர் இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் கூட கேட்பாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுல வந்து யாரும் உடன்பாடு அது ஒரு நியாயமான விஷயம்தான். நான் தான் சொல்கிறேன், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, எங்கே படிச்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க, எங்கே கரண்ட்டில் வேலையில் இருக்காங்க, வேறு ஏதாவது அவங்க மேலே சில சமயங்களில் அவருக்கு மேலே ஏதாவது குற்றங்கள், அவங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வெரிஃபை பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சிக்கல் இல்லையா? ஸோ அதனால் அது பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது சிக்கலில் போய் மாட்டிக்க வேண்டியது தான். ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு டாக்டர்னு சொல்கிறாங்க. ஒரு வங்கி ஊழியராக இருக்கார், அவருக்கு வந்து ஒரு டாக்டர் படித்தவங்க அவங்க பேசுகிறதோ இல்லை அவங்க கிளினிக் என்னவா இருக்காங்க, எங்கே படித்தாங்க, அதெல்லாம் அவர் வந்து கேட்டிருந்துருக்கலாமே. ஒரு எல்லாருக்குமே ஒரு டெஸ்பிரேஷன் தான், கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன். யாராவது பழக்கம் ஏற்பட்டால் உடனே அவங்கள கம்ப்ளீட்டாக எதுவுமே தெரியாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிடுறது, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுற நிலைமைக்கு வீட்டை எதிர்த்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நம்ம போன வருஷத்துல கூட ஒரு இந்த மாதிரி கல்யாண ராணி செய்தி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுலயுமே இந்த மாதிரி அவுட் ஆஃப் டெஸ்பிரேஷன்ல நடக்கிற கல்யாணங்கள் தான். கல்யாணம் நடக்கலன்ற ஒரு விரக்தி, பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம், அதனால அவசரப்பட்டு பண்ற கல்யாணம் தான் இதெல்லாம். அதனாலதான் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வருது. கண்டிப்பா திருமணம் ஆகாம இருக்க ஆண்கள் பெண்கள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவும் சரி, அதே போல இந்த மாதிரி சம்பவங்களும் சரி ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் அமையும். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் இந்த கேஸை பற்றி ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ. Taste the Daily. உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.